இப்போ இந்த ஜனநாயக நாட்டில் பணம் இல்லாமல் தேர்தலை சந்திக்க முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஒரு கசப்பான உண்மையை சொல்லிட்டா, ஒரு தொகுதியில் திமுக செலவழித்தது 124 கோடி. அந்த வேட்பாளரை எதிர்த்து நின்ற அதிமுக வேட்பாளர் செலவழித்தது 121 கோடி. இது என்ன அரசியல்? இது குடும்ப அட்டைக்கு 3000 பணம் அறிவிச்சிருக்காங்க திமுக அரசு. தேர்தலுக்காக கொடுக்குறாரு. 3000 ரூபாய் கொடுத்தா மக்கள் ஓட்டு போட்டுருவாங்களா என்ன? வீதிக்கு வீதி அழுது கொண்டிருக்கிறார் இடைநிலை ஆசிரியர்கள், அங்கன்வாடி பணியாளர். அவங்களுக்கு எந்த அடிப்படை வசதி கூட செய்து கொடுக்கல. இதெல்லாம் பேசு பொருள் ஆகிடும் தேர்தலில். ஸ்டாலின் எஸ்கேப் ஆக பார்க்குறாரு. எஸ்கேப் ஆக மக்கள் விட மாட்டாங்க. தமிழ்நாட்டில் முதல் மதிப்பெண் பெற்ற 12ஆம் வகுப்பு மாணவிக்கு முதலமைச்சர் உயர்கல்விக்கு இந்த அரசு உங்களுக்கு உதவுனாரு. ஆனால் எங்கள் தலைவர் விஜய் அந்த மாணவியை கூப்பிட்டு வைர நெக்லஸ் கொடுத்தாரு. உயர்கல்வி முக்கியமா, வைர நெக்லஸ் முக்கியமான ஒரு கேள்வி. இல்லை, அவள் உயர்கல்விக்கு தகுதியானவ தானே. அவளுக்கு நீ என்ன பிச்சை போட போறியா? 2026 நேற்று வரைக்கும் திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் போட்டி அப்படின்னு எங்க தலைவரே சொன்னாரு. இன்னைக்கு தாவேகாவின் பரப்புரை செல்ல நாஞ்சில் சம்பத் சொல்லுகிறேன். இப்போ இந்த ஜனநாயக நாட்டில் பணம் இல்லாமல் தேர்தலை சந்திக்க முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஏன்னா ஓட்டுக்கு பணம் அப்படின்றது தான் ஒரு கட்சி எப்போவுமே தொடர்ந்து செஞ்சிட்ருக்குது. இதெல்லாம் முறியடிச்சு விஜயால் நிற்க முடியும், தேர்தலை வெல்ல முடியும்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு கந்தர்வக்கோட்டைன்னு ஒரு தொகுதி இருக்குது எங்கள் புதுக்கோட்டை மாவட்டத்தில். இங்கே சின்ன பெண்ணு ஒரு எம்எல்ஏ இருக்கார். அங்கே போய் பாருங்கள் நீங்கள். அவருடைய மனைவி காலையில் மாடு மேய்க்கிறதுக்கு போகிறாங்க. காலையில் பால் கறந்து அந்த பாலை விற்றுட்டு மாடு மேய்க்க போகிறாங்க. மாலைக்கு தான் வர்றாங்க. அவரே அந்த எம்எல்ஏ அந்த வீட்டில் உட்காந்து வர்ற மனுக்களை வாங்கி நடவடிக்கை எடுக்க 2 வீலரில் தாசில்தார் அலுவலகம், ஆட்சித்தலைவர் அலுவலகம், பொதுப்பணித்துறை அலுவலகம்னு போகிறார். அதனால் பணம் தான் அரசியலை தீர்மானிக்குங்கிற அந்த குணம் மாறணும். காசு கொடுத்தா மக்கள் ஓட்டு போட்டுருவாங்களா? அதிமுக கொடுக்கலையா? போன தேர்தலில் கொடுத்தாங்க. ஒரு கசப்பான உண்மையை சொல்லிட்டா, ஒரு தொகுதியில் திமுக செலவழித்தது 124 கோடி. அந்த வேட்பாளரை எதிர்த்து நின்ற அதிமுக வேட்பாளர் செலவழித்தது 121 கோடி. முதல் நாள் செயல்வீரர்கள் கூட்டத்திலே சாப்பாடுக்கான செலவு 5 கோடி. இது என்ன அரசியல் இது? அதனால் இதுக்கு ஒரு முடிவு கட்டணும். அதை யாராலும் முடியாது. எங்கள் தளபதியால் முடியுங்கிறது செய்து காமிப்பார். ஏடிஎம்கேக்கு 26% பாசிபிலிட்டிஸ் இருக்கணும், டிவிகேக்கு 21% தான் பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்ற ஒரு கருத்து கணிப்பை வெளியிட்டிருக்காங்க. 21% சொல்லிட்டாங்கல்ல, இதுவே எங்களுக்கு போதுமானது. ஏன்னா தாவேக்கான சொல்லுவதற்கு உச்சரிப்பதற்கே தயங்கினாங்கல்ல. விஜயினுடைய பேரை சொல்லாமல் அட்டக்கத்தின்னு இழிவுபடுத்தினாங்கல்ல. மலைக்கு கூட மோதக்கூடாதுன்னு சொன்னாங்கல்ல. நாங்கள் வெஸ்விஎஸ் எரிமலைங்கிறத நிரூபிப்போம். 21% சொல்லிட்டாங்கல்ல. 21 எப்படி 35 ஆக்கணும்னு எங்கள் தலைவருக்கு தெரியும். ஓகே, இப்போது ஏடிஎம்கேயும் பிஎம்கேயும் கூட்டணி அறிவிச்சிட்டாங்க. இப்போ டிவிகே சார்பாக எப்போ சார் கூட்டணி அறிவிப்பாங்க? அறிவிக்கலாம். பொங்கல் தேர்தல் நோட்டிஃபிகேஷன் இன்னும் வரல. நாங்கள் அவங்கெல்லாம் முடிக்கணும். இப்போ நாங்கள் தொடங்கிடுவோம். அவங்கெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் எல்லோரும் கூட்டணி வச்சுட்டு போயிடுவாங்க. டிவிகே யாரு கூட கூட்டணி? அதான் சொன்னேன். உங்களுக்கு அவங்க தீண்டத்தகாதவர்களோடு தீண்டுகிறார்கள். நாங்கள் அப்படி இல்லை. வெற்றி பெறக்கூடிய கட்சியோட கூட்டணி சேருவோம், ஜெயிப்போம். ஓகே, இப்போ இந்த ரேஸ்லேயே இல்லாமல் ஓரம் கட்டப்பட்டதாக தேமுதிக இருக்கிற ஒரு சூழல் தான் இப்போ பார்க்கப்படுது. இப்போ தேமுதிக அவங்க 9ஆம் தேதி அறிவிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க பிரேமலதா. ஓகே, அவங்க டிவிகேக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. பேச்சுவார்த்தை நடக்குதா? பேச்சு நடக்குதான்னு தெரியாது எனக்கு. ஆனால் வாய்ப்புகள் இருக்குது. ஓகே சார், பொறுத்திருந்து பார்க்கலாம் தேமுதிக வருதா என்னன்றதை. ஏன்னா பெருசாக தேமுதிக களத்திலே இல்லை, ரேஸில் இல்லையோ அப்படின்னு ஒரு தேமுதிக ஒரு மாற்று அரசியலை தமிழ்நாட்டில் கொண்டு வருவதற்கு தொடங்கப்பட்ட கட்சி. மக்கள் நல கூட்டணின்னு சொல்லி
கேப்டன் விஜயகாந்தை முதலமைச்சராக முன்னிறுத்தி பிரச்சாரத்தை செய்தாங்க. ஒரு மாற்று அரசியல் மட்டுமல்ல, ஒரு விளிம்பு நிலை மக்களின் பேரன்பை பெற்ற தலைவர் விஜயகாந்த். ஈழத்து சொந்தங்களின் மீது பரிவு காட்டிய தலைவர். வறுமை அப்படின்னு சொல்லி அவர் வாசலில் வர்றவங்களுக்கு கொடுத்து உதவிய கரம் விஜயகாந்தினுடைய கரம். அந்த கட்சியில் இன்றைக்கி அவரை சாமியாக கும்பிடுற அளவுக்கு அந்த கட்சியில் இன்னும் உயிர் துடிப்பில் தொண்டர்கள் இருக்காங்க. அதனால் விஜயகாந்த் கட்சியை குறைத்து மதிப்பிடக்கூடாது. நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் மாணிக்க தாகூர் இந்தியா கூட்டணி வேட்பாளர், காங்கிரஸ் வேட்பாளர், அவர் வெற்றி பெறுவாரான்னு கடைசி நிமிடத்தில் ஒரு இது வந்துருச்சு. அந்த அளவுக்கு நெருக்கத்தில் கொண்டு வந்து விஜய் பிரபாகரன் நிப்பாட்டினார் மாணிக்க தாகூரை. அதனால் அந்த கட்சி 9ஆம் தேதி அறிவிக்கிறதா சொல்லியிருக்காங்க. எங்கள் தலைவர்கள் என்ன பேசினாலும் பேசலாம். தொடர்ந்து வந்து இதுவரைக்கும் எந்த வித திட்டங்களையுமே வந்து கடந்த 4.5 ஆண்டு காலத்தில் இவ்வளோ வேகப்படுத்தியது இல்லைன்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, குடும்ப அட்டைக்கு வந்து 3000 வந்து பணம் அறிவிச்சிருக்காங்க திமுக அரசு. ஏன்னா வந்து இத்தனை வருஷம் ஆட்சியில் இருந்திருக்காங்க. அப்போ கொடுத்துருக்கலாம் நீங்கள் 3000 பணம் அப்படின்றத. ஏன் வந்து இந்த தேர்தலுக்காக கொடுக்குறாரு, அச்சாரம் கொடுக்குறாரு, எனக்கு ஓட்டு போடுங்கன்னு அச்சாரம் கேட்குறாரு. 3000 ரூபாய் கொடுத்தா மக்கள் ஓட்டு போட்டுருவாங்களா? அதெல்லாம் போட மாட்டாங்க. நீ போன தேர்தல் பொங்கலுக்கு ஏன் கொடுக்கல கேட்க மாட்டாங்களா? அதுக்கு முந்தின பொங்கலுக்கு ஏன் கொடுக்கல? இப்போ ஏன் கொடுக்குற? அப்போ நீ ஓட்டு வாங்க தானே கொடுக்குற. மக்கள் சிந்திக்கிறவங்க தானே. அதனால் மக்கள் அதுக்கெல்லாம் மயங்க மாட்டாங்க. கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் இழுபறியில் இருந்த ஒரு விஷயம் நினைக்கிறேன், இந்த ஓய்வூதிய திட்டம் அப்படின்ற ஒரு விஷயம். அது கூட அரசாணை வந்தால் தான் உங்களுக்கும் சொல்ல தெரியும், எனக்கும் சொல்ல தெரியும். ஓகே. ஏன்னா அதுக்கு ஒரு 86,000 கோடி வேணுங்கிறாங்க. எங்கே இருக்குது? அது எப்படி நடைமுறைப்படுத்துகிற? அரசாணை வந்த பிறகு ஒப்புதல் தெரிவித்திருக்கிறது தமிழக மந்திரி சபை, அமைச்சரவை கூட்டம். அது நடைமுறைப்படுத்துவதில் நிறைய சிக்கல் இருக்குது. ஒரு அமைப்பு அதை ஆதரிச்சிருக்கு, அதை நிர்பந்தம் கொடுத்துருக்கலாம் முதலமைச்சர் தரப்பில். ஆனால் வேறு சில அமைப்புகள் கடுமையாக எதிர்க்கின்றன. இன்னும் அவர்கள் போராடி கொண்டு தான் இருக்கிறார்கள். அந்த அமைப்பு மட்டும் இல்லை, வீதிக்கு வீதி அழுது கொண்டிருக்கிறார்கள் இடைநிலை ஆசிரியர்கள், அங்கன்வாடி பணியாளர்கள். அவங்களுக்கு எந்த அடிப்படை வசதி கூட செய்து கொடுக்கல. இதெல்லாம் பேசு பொருள் ஆகிடும் தேர்தலில். ஸ்டாலின் எஸ்கேப் ஆக பார்க்குறாரு. எஸ்கேப் ஆக மக்கள் விட மாட்டாங்க. இந்த மாணவர்களுக்கு வந்து முன்னாடி இப்போ தான் ஒரு ரீசன், ஒரு வருடத்துக்கு முன்னதாக பணம்லாம் கொடுத்த 1000 ரூபா மாணவர்களுக்கு கொடுத்த ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா லேப்டாப் திட்டம் வந்து கிடப்பிலே போடப்பட்டது. ஜெயலலிதா அம்மையாருக்கு அப்புறம் வந்து அப்படியே கிடப்பில் போடப்பட்டது. இப்போ நான் வந்து மாணவர்களுக்குமே வந்து லேப்டாப்பை கொடுக்குறேன்னு சொல்கிறாருல்ல. அப்போ நீ 4 வருஷம் ஏன் கொடுக்கல? நாங்கள் ஒவ்வொரு திட்டமாக செயல்படுத்திக்கிட்டு வரோம். நான் முதலமைச்சருக்கு சொல்லுவது 10 லட்சம் மாணவர்களுக்கு கொடுத்ததன் மூலம் 40 லட்சம் பேர் உங்கள் மேலே கோபத்தில் இருக்காங்க. அந்த 40 லட்சம் பேருக்கும் கொடுங்க. இதுவும் தேர்தலுக்காக செய்கிற வேலை. இந்த தகுடு தத்தங்கள், இந்த தப்பு தாளங்கள், இந்த திருவிளையாடல்கள் எல்லாம் உங்கள் கூட பிறந்த குணம். உங்கள் குணத்தை மாற்றுவதற்கு தான் தேர்தல் வருகிறது. 2026 நேற்று வரைக்கும் திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் போட்டி அப்படின்னு எங்கள் தலைவரே சொன்னார். இன்றைக்கி தாவேகாவின் பரப்புரை செல்ல நாஞ்சில் சம்பத் சொல்லுகிறேன், தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி. இல்லை, அந்த கருத்து கணிப்பில் 26% வந்து அதிமுகவுக்கு தானே சார் கிடச்சிருக்கு. அப்போ வந்து இப்போ ரேஸில் வந்து திமுக அதிமுக தானே இருக்குதுன்னு பார்க்கலாம். இல்லை, அதிமுக வரி விளந்து விட்டது. அது நீங்கள் ஒத்துக்கிடணும். இல்லை, தலைமை வந்து ஓகே, தலைமை மீது பலருக்கு அதிருப்தி இருந்தாலும் அதிமுக அப்படின்ற ஒரு கட்சி இன்னும் நிலையாக தானே இருக்குன்னு. அந்த கட்சி இருக்கணும், நான் இருக்கணும்னு தான் விரும்புகிறேன். ஆனால் அந்த கட்சி களத்தில் நிற்க முடியுமாங்கிற அளவுக்கு அந்த கட்சி இன்றைக்கி ஒரு 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 செல்லா காசாக மாறிக்கொண்டிருக்கிறது. இன்றைக்கி எம்ஜிஆரை நேசிக்கிறவங்கெல்லாம் எங்கள் தளபதி விஜயை நேசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது எடப்பாடிக்கு தெரியலை. ஊருக்கு நான் நாஞ்சில் சம்பத் அதை பார்க்குறேன். எம்ஜிஆராகவே பார்க்கிறார்கள் சில ஊரில் விஜயை. இல்லை, எம்ஜிஆர் கூட வந்து தொடர்ந்து வந்து கம்பேர் பண்ணுறதுக்கான ரீசன் என்ன? இப்போ எம்ஜிஆர் அவர்களை பற்றி எல்லாருக்குமே தெரியும்.
அதை வந்து ஏற்றுக்கக்கூடிய ஒரு விஷயமா அப்படின்னா, ஏன்னா எம்ஜிஆர் அவர்கள் வந்து படிப்படியாக சினிமாலேருந்து படிப்படியாக முன்னேறி அந்த முதலமைச்சர் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்த ஒரு மனிதர். ஸோ இவர் நீங்கள் 10 வயசில் சினிமாவுக்கு வந்தவர், பதிவு பண்ணிக்கிடுங்க. 10 வயசில் சினிமாவுக்கு வந்த நட்சத்திரம் விஜய். விஜய் ரசிகர்களாக இருந்ததை மக்கள் இயக்கம்னு மாற்றுகிறார். ஒரு ஒற்றையடி பாதை உள்ள ஒரு ஊரில் போய் பால் முட்டை ரொட்டி திட்டம்னு ஒரு திட்டத்தை நடைமுறைப்படுத்தினார். இன்றைக்கும் கொடுத்துட்ருக்கோம். இரவு நேர பள்ளி நடத்தினார். ஊருக்கு ஒரு நூலகம் அமைக்கணும்னு திட்டம் போட்டு நூலகங்கள் அமைத்தார். தமிழ்நாட்டில் முதல் மதிப்பெண் பெற்ற 12ஆம் வகுப்பு மாணவிக்கு முதலமைச்சரை சந்திக்க வந்தால முதலமைச்சர் உயர்கல்விக்கு இந்த அரசு உங்களுக்கு உதவுன்னாரு. உயர்கல்விக்கு இவர் உதவ வேண்டிய தேவையில்லை, அவள் தான் மெரிட் ஸ்டூடெண்ட் ஆச்சு, அவள் கேட்குற சீட்டை கொடுப்பான். ஆனால் எங்கள் தலைவர் விஜய் அந்த மாணவியை கூப்பிட்டு வைர நெக்லஸ், என்னது வைர நெக்லஸ் கொடுத்தாரு. உயர்கல்வி முக்கியமாக வைர நெக்லஸ் முக்கியமான ஒரு கேள்வி. இல்லை, அவள் உயர்கல்விக்கு தகுதியானவ தானே, அவளுக்கு நீ என்ன பிச்சை போட போறியா? அவள் கேட்குற சீட்டு கேட்குற காலேஜில் கொடுப்பான். அவளை பாராட்டி வைர நெக்லஸ் கொடுத்தார். தமிழ்நாடு முழுவதும் எல்லா மாவட்டத்திலையும் முதல் பரிசு பெற்ற மாணவர் மாணவிகளை பெற்றோர்களோடு வர சொன்னார். 2 நாட்கள் காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் நின்று பெற்றோர்கள் மாணவிகளோடு படம் எடுத்து பகலில் அவங்க கூட உட்கார்ந்து சாப்பிட்டு மாணவிகளுக்கு தங்கத்தாலான தோடும் மாணவர்களுக்கு கணையாளியும் கொடுத்தார். யாராவது கொடுத்துருக்காங்களா? இதுவுமே கடந்த 3 வருஷமா பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தானே சார், இந்த மாணவர்களை கூப்பிட்டு பாராட்டுறது. ஆமாம். அப்ப இதுவுமே வந்து நான் எலெக்ஷனுக்கு வர போறேன், அதுக்கான ஒரு முன்னோட்டம் நான் அதுக்கு முன்னாடி இந்த 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 இதெல்லாம் செய்துட்டார் அவர். ஒவ்வொரு ஊரில் போய் விஜய் மக்கள் இயக்கம் செய்த தொண்டெல்லாம் இருக்குது, சர்வீஸ் பண்ணியிருக்காரு, மக்கள் மத்தியில் ரீச் ஆகியிருக்காரு. ரீச் ஆகிறது பெரிய வேலை. எம்ஜிஆர் ஆனது மாதிரி ஆகிட்டார். இப்போ பாட்டிக்கும் தெரியும், பேத்திக்கும் தெரியும் தலைவர் விஜய். சேலத்தில் வந்து விஜயோட அடுத்த கட்ட மூவ் இருக்கும், மாநாடு நடக்க போகுது, 30ஆம் தேதி நடக்க போகுதுன்னாங்க. அது என்னாச்சு? அப்படியே தொடர்ந்து தள்ளி போக ஆரம்பிச்சிச்சு. இதுக்கு பின்னாடியும் திமுகவோட சதி வேலைகள் ஏதாவது இருக்குதா? திமுக சதி செய்ய பிறந்த கட்சி, சதி செய்யலாம். சதியை உடைத்து புதிய விதி படைக்கிற ஆற்றல் கழக தலைவர் விஜய்க்கு இருக்குது. அதை நீங்கள் போக போக பார்ப்பீங்க. ஓகே, இப்போ விஜய் அவர்களுடைய அடுத்த கட்ட மூவ் என்னவா இருக்க போகுது? எங்கே மாநாடு நடக்க போகுது? இன்னி மகாநாடு நடத்த வேண்டிய தேவை வராதுன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா நாடு தழுவிய பிரச்சாரம் செய்யணும், அதுக்கான திட்டங்களை போடணும். எனக்கே 2 நாளில் எனக்கு பயணத்திட்டத்தை தாரேன்னு சொல்லியிருக்காங்க. நான் பரப்புரை செயலாளருங்க, நான் ஒரு பயணம் போகணும். வேறு எல்லோரும் கேண்டிடேட் ஆகிடுவாங்க. அதனால் அதுக்கு தலைமை தான் முடிவெடுத்து யோசிச்சுட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்னைக்கு போகணுன்னு நினச்சேன், போகலை. அதாவது சமீப காலத்தில் ஏதாவது அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அடுத்து மக்கள் சந்திப்புக்கு? இல்லை, மக்கள் சந்திப்புக்கு இன்னி தேவை இருக்காது. சரி, இப்போ இந்த டைம் இல்லை, நமக்கு தேர்தல் வந்து ரொம்ப நெருங்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ வந்து மக்களை தொடர்ந்து சந்திச்சாகணும், பேசி ஆகணும். எப்பவும் போல ஒரு 10 நாள் கழிச்சோ இல்லை 1 மாதம் கழிச்சோ நம்ம முடியாது. நீ அப்படி பேசிட்டு இருக்க முடியாது இல்லையா? அதான் பொங்கல் முடிஞ்சோன்னு அதுக்கு அறிவிப்பெல்லாம் வந்துடும், மழமழன்னு வந்துடும். ஓகே, தொடர்ந்து பார்க்கலாம் சார். இன்னும் என்னென்ன விஜய் எங்கெல்லாம் போகிறாருன்னு. இதில் ஒரு சின்ன விஷயத்தை விட்டு சார், ஜனநாயகன் படத்துக்கு வந்து இன்னுமே வந்து யூஎஸ் சான்றிதழ் வந்து வழங்குறதுக்கு இழுபறி இழுத்துட்டு இருக்கதா சொல்கிறாங்க. இதுக்கு தொடர்ந்து கட்சியில் இருக்கக்கூடிய ரமேஷ் அவர்களாக இருக்கட்டும், நிர்மல் அவர்களாக இருக்கட்டும், இதை வந்து யூஎஸ் சான்றிதழ் கொடுக்கறது வந்து மத்திய அரசோட வேலை. ஆனால் இதில் வந்து திமுக தான் வந்து தொடர்ந்து தடை பண்ணிக்கிட்டு இருக்குது, திமுக தான் கொடுக்க மாட்டேங்குதுன்னு திமுக குற்றம் சாட்டுறதுல என்ன சார் நியாயம் இருக்குது? நியாயம் தான், எனக்கு அதை பற்றி தெரியல. ஓகே, யூஏஏ நான் இப்போ தான் கேள்விப்படுறேன். நான் எம்ஏ பிஏ தான் கேள்விப்பட்டேன். படத்துக்கு தணிக்கை சான்றிதழ் கொடுத்தாகணும்ல, அது கொடுப்பாங்க. அது என்னன்னு தெரியல இருந்துச்சு. ஓகே சார். ஓகே, இந்த 2026 தேர்தலுக்கெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க திமுக தாவேக என்ன தடை வந்தாலும், நதி நடக்க மறுத்தாலும் வெள்ளம் இருக்காது. தேதிகள் கிளிபட உடன்படாவிட்டாலும் நாளை நடக்கும். தடைக்கற்களை படிக்கற்களாக்கி அன்னை தமிழ்நாட்டின் அடுத்த முதலமைச்சராக
கோட்டைக்கு போகிறார் விஜய். நீங்கள் வந்து கோட்டைக்கு போகிறார் முதலமைச்சர்னு சொல்லிட்டீங்க. இதனால் இந்த ஒரு விஷயத்தை கேட்குறேன். முதலமைச்சர் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸே விஜய்கிட்ட இல்லை அப்படின்ட்டு தான் அந்த லயலா கருத்து கணிப்பில் சொல்லப்பட்டிருக்குது. லயலா கருத்து கணிப்பு விஜய் எதிர்க்கட்சி தலைவர் ஆவாருங்கிற அளவுக்கு வந்துச்சு. இல்லை, எதிர்க்கட்சின்ற இடத்துலையுமே ஏடிஎம்கே தான் இருக்குன்னு நான் உங்கள்கிட்ட சொன்னல. 26% ஏடிஎம்கே. 26% உங்களுக்கு எங்கே இருக்குது? நாடாளுமன்ற தேர்தல் 26, 17% இருக்குது. எங்களுக்கு இப்போவுமே 25% வந்துச்சு. 21% சார் இப்போ எங்களுக்கு 25% வந்தாச்சு. அடையாளங்கண்ணப்பட்ட ஆட்சி அமைப்பதற்கான அறுதி பெரும்பான்மைக்குரிய இடங்களில் நாங்கள் இப்போவுமே ஜெயிக்க தொகுதி பேர் கூட என்னால் சொல்ல முடியும். சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக சொல்லலை. ஓகே, இந்த 234 தொகுதிகளுக்கும் உத்தேச வேட்பாளர் பட்டியல் ஏதாவது தயாரி? இல்லை, அது ஒவ்வொரு தொகுதிக்கும் நான் முந்தி நீ முந்தின்னு கேட்குறதுக்கு இப்போவுமே தயாராகிட்டாங்க. நான் கடந்த 4ஆம் தேதி எங்கள் மாவட்டத்தில் பத்மநாபபுரம் தொகுதியில் குலசேகரங்கிற ஊரில் பேசினேன். ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு நான் பேசுகிறேன். அந்த ஊரில் வந்து குவிந்த இளைஞர்களை என்னால் எண்ண முடியலை. அந்த ஆர்வத்தை என்னால் புரிந்து கொள்ளக்கூட முடியலை. அப்போது என்கிட்ட 4-5 பேர் பத்மநாபபுரம் தொகுதியில் நம்ம ஜெயிக்க போகிறோம் அப்படின்னு என்கிட்டயே சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு ஆர்வம் எல்லா தொகுதியிலையும் இருக்குது. எல்லா தொகுதியிலையுமே மாவட்ட செயலாளர்களுக்கு வந்து ஒரு அமௌண்ட் பேசப்படுறதா வந்து தொடர்ந்து யாருக்கு பேசுகிறா? ஆமாம் சார், ஒரு சீட்டுக்கு வந்து 50 லட்சம் ரூபா கொடுங்க, நாங்கள் வந்து மாவட்ட செயலாளர் பதவி தரதா சொல்கிறாங்க. இல்லை, அப்படி ஒரு முறைகேடு நடக்குமானா அதை அனுமதிக்க மாட்டார் தலைவர். அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. ஒருவேளை விஜய் அவர்களுக்கு தெரியாமல் நடக்கலாம் இல்லையா? ஊழலே இல்லாத ஒரு கட்சின்னு சொல்லிட்டு தொடர்ந்து ஒவ்வொரு சீட்டுக்கும் இத்தனை லட்சங்கள் கேட்குறது. அப்படியெல்லாம் அதெல்லாம் நடக்காது. அதெல்லாம் நிச்சயமாக நடக்காது. ஓகே, தொடர்ந்து பார்க்கல சார். விஜயோட அடுத்த கட்ட மூவி என்னமா இருக்க போகுது அப்படின்றத பற்றிட்டு அடுத்த விஜயோட அறிவிப்புகள் ஏதாவது வந்துச்சுன்னா உங்களை நேரில் சந்திச்சு பொங்கலுக்கு அறிவிப்பு வந்துடும் எல்லாம். ஓகே சார், வெயிட் பண்ணி மற்றும் ஒரு நேர்காணலில் உங்களை சந்திச்சு நிறைய விஷயங்களை கேட்டு. சரி, நன்றி சார். நன்றி.